18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வாங்க நேரா தர்பாருக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறத அலசி ஆராய்வோம். வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. எல்லோரும் இறைவனால் அனுப்பப்பட்டவங்க தான். அது இறைவன் பேர் நம்பிக்கை உள்ளவங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாளா அமைதியா இருந்த நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போ ஒரு ஹாட்டமா, அதாவது காட்டமா ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னு உங்க உள் மனசு பிராண்டுமே. வாங்க பாப்போம். ஐயா, எங்களை விட ஒரு ஓட்டு பாஜக அதிகம் வாங்கிருச்சுன்னா எங்க கட்சியவே கலைச்சிடுறவியா அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல வெறித்தனமா வசனத்தை அழிஞ்சு விட்டுருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான். பாருங்க அண்ணன் சீமா எப்படி பேசியிருக்காருன்னு. தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மாகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிரும்ல. தனிச்சு கூட்டணியா நீ கூட்டிட்டு கூடாது. ஒண்டி கொண்டி நீங்க சிங்கமா நிக்கணும். இதுக்கப்புறம் ஒன்னு சொன்னாரு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பக்கத்து மாநிலத்திலெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்க. அதையெல்லாம் தடுக்கணும்னா அதுக்கு தமிழ் தேசிய அரசியல் ரொம்ப முக்கியம்னு ஒரே போடா போட்டாரு. சீபா ஆதித்தனார் நினைவு நாளையொட்டி சென்னையில உள்ள அவரோட சிலைக்கு மாலை அணிவிச்ச நிகழ்வுக்கு பிறகுதான் அண்ணே சீமா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணார். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியல. போங்க. இப்ப சமீபத்துல பஸ்ல டிக்கெட் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு போலீஸ்காரரை கண்டக்டர் கேட்க, யூனிஃபார்ம் போட்டா எடுக்க முடியாதியான்னு இவர் சொல்ல, கடைசியில் அங்க இங்கன்னு பிரச்சனையாகி இப்போ இந்த காவல்துறை எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட் பஸ்னாலும் விதிமுறையை மீறப்படாதே, நாங்க எடுப்போம், அதாவது ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போக்குவரத்து துறைக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் இடையில நடக்கிற கலவரம் தான்ப்பா இப்ப தமிழ்நாட்டுல பயங்கர சீனாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாங்குநேரி அருகே அரசு பேருந்துல பயணம் செஞ்ச காவலர் ஆறுமுகசாமி, நான் டிக்கெட் எடுக்க முடியாது, நான் டிக்கெட் எடுக்கணும்னா நீங்களும் எடுத்தே ஆகணும்னு கண்டக்டர் கிட்ட வாக்குவாதம் செஞ்ச சம்பவம் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். அது சம்பந்தமா விளக்கம் அளிச்ச போக்குவரத்து துறை, காவல்துறையை சேர்ந்தவங்க அரசு பேருந்துல இலவசமா பயணிக்கணும்னா கண்டிப்பா வாரண்ட் வச்சிருக்கணும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அடுத்த நாள்ல இருந்து போக்குவரத்து போலீசாரும் ரூல்ஸ்ல கெடுபிடி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை, திருவண்ணாமலை, ஈரோடு, திருநெல்வேலின்னு ஊருக்கு ஊரு விதிமீறின அரசு பேருந்துகளை அங்கங்க நிறுத்தி ஒன்வேல வந்திருக்கப்பா, சீட் பெல்ட் போடாம வந்திருக்கப்பா அப்படின்னு பக்கமா ரூல்ஸ பேசி அபராதமும் போட்டிருக்காங்க. ஆஹா, இது என்னடா பெரிய சீனாயிடுச்சேன்னு பலரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இருக்க காவல்துறை போக்குவரத்து கழகம் இடையிலான மோதல் போக்கை தடுக்க நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்மேளனம் கடிதம் எழுதியிருக்காங்க. மக்களே, இப்படி காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில், யாப்பா இதில் போனா தானே பிரச்சனை, நாங்கள் ஹெலிகாப்டரில் போயிடுவோமே அப்படின்னு வடக்க சைடு உத்தராகண்ட் சைடு டூர் போயிருக்காங்க. ஹெலிகாப்டரு பறந்து போயிருக்கு. இறங்க போற நேரத்தில் அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஒருவேளை பயங்கரமா குளிர் எடுத்திருக்கும் போல் இருக்கு. கிருட்டு 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 கிருட்டுன்னு சுத்தி நல்ல வேலை கீழே விழுகாம பக்கத்தில் ஒரு 5 அடி பள்ளத்தில் போய் சுத்திட்டு இருந்திருக்கு. பைலட் எப்படி அங்கிட்ட பிடிச்சி எடுத்து நிப்பாட்டி விட்டாப்ல. ஐயா, பார்க்கறதுக்கு பொம்மை ஹெலிகாப்டர் மாதிரி தான் தெரியும், ஆனா இது நெசமாலுமே ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டர் பயங்கரமான விபத்தில் சிக்கி போச்சு. அந்த காட்சி தான் இது. பாருங்க எப்படி தடுமாறுதுன்னு. உத்தராகண்ட் மாநிலம் இருக்குல்ல, அங்கே கேதார்நாத் புனித யாத்திரைக்கு பக்தர்களை ஏற்றிட்டு போக கிறிஸ்டல் நிறுவனத்தோட ஹெலிகாப்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காவ. சிர்சி பகுதியிலிருந்து 6 பேரோட புறப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் நல்லா தாயா போயிருந்திருக்கு. அப்படியே தரை இறங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2-3 வினாடி தான் இருக்கும் போலுக்கு. அந்த ஒன்றை தடப்புடான்னு தடுமாறி இருக்கு.
என்ன நடக்க போதோ அப்படின்னு பதற்றத்தோட பக்தர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்க அங்க இங்க சுத்தி அப்படி பள்ளமான பகுதியை நோக்கி பறந்த ஹெலிகாப்டர் பைலட்டு ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டு ஹெலிகாப்டரை இறங்க வச்சுட்டா. அப்படி ஹெலிகாப்டர்ல இருந்த 6 பேரும் பத்திரமா மீட்கப்பட்ட நேரத்துல எப்பாடா அப்படின்னு ஒரு வழியா யாருக்கும் எதுவும் ஆகாம நல்லபடியா இறங்கிட்டோம்னு எல்லாரும் பெருமூச்சு விட்டுருக்காவ. செம சீனு தான். உசுறு போய் உசுறு வர்றதுங்கிறது இதுதான். இன்னும் சொல்ல போனா அப்படி மரத்தினுடைய விளிம்புக்கே போயிட்டு வந்தோம் சொல்லுவாங்கல்ல, அதான் இது. இன்னைக்கு நாம என்ன கேட்டோம் அப்படின்னா, எப்பா இந்த காவல்துறையும் போக்குவரத்தையும் டிஷும் மோதிக்கிட்டு இருக்காங்களே, இதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம மைக்க கொண்டு சடக்குன்னு நீட்ட அவங்க எல்லாம் பட்டுன்னு பதில் சொல்ல, அதை இப்ப நீங்க பார்க்க நான் இங்க இருந்து விலக என்ன வேணாலும் நடக்கும். பல குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க வைக்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அரசு உத்தரவு ஜிஓ போட்டிருந்தா நீங்கள் செயல்படுத்துங்க. அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக போகிறது சட்டத்துக்கு விரோதமானது தான். அப்புறம் ஏற்றக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். ஃபைன் போடலாம், வண்டி நிப்பாட்டுறதுனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிரச்சனை இப்படியே போய்கிட்டு இருந்தால் பொதுமக்களுக்கு தான் இடையூறு ஏற்படும். கவர்மெண்ட் ரூல்ஸ் ஏதோ அதை கடைபிடிக்கிறது நல்லது தான். பர்சனல் அவங்களோட தனிப்பட்டதெல்லாம் மற்றவங்க மேலே காட்டாமல் இருந்தால் நம்ம பொதுமக்களும் நம்ம நல்லா இருக்கலாம். ஃபைன் போடலாம் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு, ஆனால் பொதுமக்கள் இடைஞ்சூறு இல்லாமல் போடலாம். இது பொதுவாக 2 துறையினருமே கலந்து பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வரணும். உண்மையாக ஃபைன் போட்டால் கரெக்டு தானே, சும்மா ஃபைன் போடுறன்றதை மட்டும் சொல்லக்கூடாது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உணர்வும் தமிழக அரசுக்கு இருக்கு. அதாவது திருவள்ளுவர் வெள்ளையா ஆணி வச்சுட்டு செவனேன்னு உட்கார்ந்தார். அவர் தூக்கி எடுத்து காவியை கட்டி திருநீரை பூசி டப்புன்னு ஒரு விழா கொண்டாடுற மாதிரி ஆளுநர் பண்ணார்ல. சட்ட அமைச்சர் டபக்குன்னு ஒரு கவுண்டரை கொடுத்து விட்டாப்புல. அது என்னங்கிறத பார்ப்போம். குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது போல என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இது ஆளுநர் நமக்கு வச்சிருக்காரு. ஏற்கனவே காவி உடையை அடிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மடி வந்துட்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. வாதத்துக்கு மடி வந்துட்டு பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. மக்களே, வாதத்துக்கு மருந்து இருக்கு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல அப்படின்னு ரகுபதி ஓங்கி ஒரு குத்து விட்டார்ல. இங்க தப்புடு நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி நீங்க தான் சொல்லுவீங்களா, நானும் ஆளுநரை கண்டிச்சு ஒரு குத்து விடுவேன் அப்படின்னு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒருவரை ஒரு சாதி அவருக்கு அந்த இதை அணிந்து அதில் திருவள்ளுவர் சித்தரிப்பது என்பது நிச்சயமாக ஏற்க முடியாத ஒன்று. கவர்னருக்கு எவ்வளோ 1000 நாள் இருக்கு, அது இப்போ போய் திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? நம்ம விசிகாவில் ரவிக்குமார் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க இங்க பாருங்க, பாஜகவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் மோடி. ஆனா இப்ப அவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா பாஜகவுடைய தோல்விக்கு அவர்தான் காரணமாக இருப்பார் போலக்கியா அப்படின்னு ஒரு கவுண்டரை கொடுத்துருக்கிறாருங்க. பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிற பேச்சுக்களே அவர் என்ன பேசுகிறார் என்பதே தெளிவில்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது மட்டுமல்ல, இன்றைக்கு தன்னை ஒரு கடவுள் அவதாரம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். கடவுள் அவதாரம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் பேசுகிற ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒவ்வொரு தொகுதியாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அப்படியே நம்ம நாராயணசாமி ஐயா இருக்காங்கல்ல, அவங்களும் பிரதமரை வாங்க அப்படின்னு ஒரு வம்பு கிழித்திருக்கிறாங்க. ராமர் கோயிலை முன்வைத்தார்கள், அது எடுபடவில்லை. அது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிற வேலையை பார்த்தார்கள், அதை மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது பிரதமர் அவர்கள் அவரே பேச ஆரம்பித்து விட்டார். நான் ஒரு அவதார புருஷன் என்று சொல்லுகிறார். அதாவது இறைவனால் அனுப்பப்பட்டவர், எல்லோரும் இறைவனால் அனுப்பப்பட்டவங்க தான். அது இறைவன் பேர் நம்பிக்கை உள்ளவங்க. அவர் மட்டும் என்னமோ புதிய பிறவி மாதிரி பேசுகிறார். பிரதமர் அவர்கள் பேசுகிறார், புதிய பிறவி மாதிரி பேசுகிறார். பிரதமர் அவர்கள் பேசுகிறார், தரம் தாழ்ந்து பேசுகிறார். அப்படியே இந்த பக்கம் நம்ம திருநாவுக்கரசர் ஐயா
பிரதமர் சொன்னதெல்லாம் காமெடிங்க, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. சீரியஸாக பேசிட்டு இருந்தவர் இப்போ ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இது வந்து ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கலாமே தவிர இது யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால் உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக்கு. அடுத்ததா நம்ம அண்ணன் சீமா சும்மா இருப்பாரா? அவருக்கு சாதாரணமாகவே டமார்டுமன் வெடிப்பார், வாய்ப்பு கிடைச்சதுன்னா வத்த வைக்காம வெடிப்பார்ல. இங்கே இருங்க, எல்லா சாவியும் என்கிட்ட தான் இருக்குது, குறிப்பாக ராமர் கோவில் சாவியே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், என் மண் என் மக்கள்னு நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள். அன்பே தம்பி, இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு? ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு? காவிரி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, கீழ துப்புரவுடு கன்னடியான்னு வைத்து போவீங்க நீங்க. ஒரிசால இன்னும் அவன் முதலமைச்சர் ஆகலை, எங்க ஆகிறாலும் ஒரு நிலைமை இருக்கு. அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல. இதை நல்ல ஆண் மக்களா, நீங்க வீர மக்களாக இருந்தா, பெரும் தலைவர், நேர்மையான தலைவராக இருந்தா ஏப்ரல் 19 நாட் வச்சிருந்துக்கணும். பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்க இருக்குன்னு காட்டிய பையன் தமிழ்நாட்டை படுத்தில்லை. ராமர் கோயில் சாவி என் வீட்டுல இருந்துச்சு, அதிகமா தெரியாதான் உங்களுக்கு? தாம் பார்க்குற வேலையவே அசால்ட்டா நினைக்கிறவங்க மத்தியில ஒரு வயசான அம்மா செய்யும் தொழிலே தெய்வம் யா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற வேலைக்கு முன்னாடி பயபக்தியோட தொட்டு கும்பிட்டு வணங்கி போறத ஒருத்தர் அப்படியே வீடியோவா எடுத்து போட்டிருக்கிறார். எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு கத்துக்க வேண்டிய விஷயம். பார்ப்போம். பூங்காக்களுக்கு போனால் சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், ஏறி இப்படி ஆடுவோம், அப்படியே காற்று வாங்குவோம். ஆனால் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழத்தை வச்சு வகை வகையா என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கும்போது அதை பார்த்து ரசிக்கிறதா இல்லை பழத்தை பிடுங்கி ரசிக்கிறதான்னு மனசுக்குள்ளே பரபரன்னு இருக்கு. ஐயோ, இது என்ன மனுஷ குரங்கா இல்லை திராட்சை குரங்கா? கொத்தா இருக்கு ஐயா. ஆகா, வாத்து வாயில் ஆரஞ்சு பழம். போகும்போது இதெல்லாம் திருப்பி தருவாங்களா நமக்கு? பழங்களை வச்சு நிறைய விலங்குகள் மாதிரி பண்ணியிருக்காங்க. பியர் பண்ணியிருக்காங்க, பெரிய பாண்டா பண்ணியிருக்காங்க, அப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் அழகாக இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும். இதனால வந்து இவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்க முடியும்ன்றதை வந்து பார்த்தோம். இங்கே வந்து ஃப்ரூட் ஷோ பார்க்க வந்தோம். திராட்சையில் வந்து கிங் காங் செஞ்சுருக்காங்க, சாத்துக்குடியில் வந்து டைனோசர் செஞ்சுருக்காங்க, அப்புறம் லெமனில் வந்து டக் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மக்களே, வானவில்லின் 7 வண்ணம் காண இன்பமே. வானவில்லை எங்கய்யா பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க, கன்னியாகுமரி பக்கத்தில் அழகாக ஒரு வானவில் தோன்றியிருக்கு, பார்த்துட்டு வருவோம். மக்களே, மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னா போதும், தாய் பாபாங்க அப்படியே முறுக்கிக்கிட்டு வந்து நான் தான் என் பிள்ளைக்கு சீர் செய்வேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வழக்கம்தான். ஆனால் கரெக்டாக பண்ணணும்ல, மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போய் டிராஃபிக் எல்லாமா இடைஞ்சல் பண்ணுறது பாருங்க.
ஐயா பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெருக்கி ஏறி ஒருத்தர் இடிச்சுக்கிட்டனாலும் நின்றுட்டு போயிடணும். படியில் தொங்கிட்டு போகிறது தப்பு இல்லையா? அப்புறம் டிரைவர் மேலே குத்தம் சொல்லப்படாது. ஆனால் இந்த ஐயோ என்ன சொல்கிறது, காலேஜில் படிக்கிற பசங்க சொன்னா கேட்குறாங்களா பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு. மக்களே, நாம நல்ல நாள் உள்ள நாள் இல்லைன்னா பள்ளிக்கூட குளிக்கடம் திறந்துக்கும் போது அப்படியே போய் துணி கடையில் போய் துணியை காசு கொடுத்து வாங்குறது வழக்கம். இங்கே ஒரு அழகான விஷயம் நடந்திருக்குது. அது என்னங்கிறத பாருங்க, அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க.